ரட்சிப்பு என்பது நம் வாழ்க்கையில் நிகழ்கிற மாபெரும் அற்புதம். அல்லேலூயா. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாகிய சந்தோஷம் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிரப்புகிறது. உங்கள் உள்ளத்திற்குள் புதிய நோக்கங்கள் உண்டாகிறது. ஆகவேதான் நான் சொல்றேன், கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறபடினால், பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்கள் மேல் அவருடைய வல்லமை இறங்குகிறபடினால், என்ன தேவன் நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவீங்க. நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறீங்கன்னா, உங்க பிசினஸை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேகருக்கு நன்மைகளை கொண்டு வரலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவரும் கிருபை நிறைந்தவருமாக இருக்கிறார். உங்கள் மேல் அவர் மனதுருகிறவராக இருக்கிறார். உங்கள் மேலும் என் மேலும் மிகுந்த நேசமும் இரக்கமும் கிருபையும் உடையவராக இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் தம்முடைய கிருபையை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்தி நம்மை தொடர்ந்து வழிநடத்துகிறார். அன்பானவர்களே, கிறிஸ்து நமக்கு வெளிப்பட்டபடியினால் நாம் வாக்குத்தத்தத்திற்கும் உடன்படிக்கைக்கும் பங்காளிகளாக மாறியிருக்கிறோம். நீங்களும் நானும் பாக்கியம் நிறைந்த மக்களாக இருக்கிறோம். தேவன் நம் பட்சத்திலும் உங்கள் பட்சத்திலும் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் எல்லாவற்றையும் அவராலே, அவர் மூலம் செய்ய முடியும் என்று உங்களை குறித்து நான் ஆசீர்வாதம் சொல்லுகிறேன். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்திலே நீங்க ஒரு சிறந்த ப்ரொஃபஸராக இருக்கலாம், சிறந்த ஸ்டூடெண்டாக இருக்கலாம், சிறந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், சிறந்த சயின்டிஸ்டாக இருக்கலாம், சிறந்த ஊழியராக இருக்கலாம். அவருக்கென்று நீங்கள் பிழைக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் உங்களை பலப்படுத்துகிறபடியினால், அவர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் இருக்கிறபடியினால் அவைகளை நீங்கள் செய்ய முடியும். அதை செய்வதற்கு அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம். என்னால் முடியல, எனக்கு இது நடக்காது, என்னால் ஒரு நல்ல ப்ரொஃபஸராக இருக்க முடியாது, என்னால் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது, என்னால் நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியாது என்று உங்களை குறித்தே நீங்கள் உங்களை வாட்டிக்கொண்டே இருக்க வேண்டாம். உங்களுக்குள் பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரலாம். உங்களுக்குள் பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து நீங்கள் முன்னேறி அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதை தடை செய்யலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் அருள் உங்கள் மேல் இருக்கிறது. இயேசுவின் வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய கிருபை உங்கள் மேல இருக்கிறபடினாலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். அன்பானவர்களே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டபொழுது பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாபெரும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. ரட்சிப்பு என்பது நம் வாழ்க்கையில் நிகழ்கிற மாபெரும் அற்புதம். அல்லேலூயா. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாகிய சந்தோஷம் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிரப்புகிறது. உங்கள் உள்ளத்திற்குள் புதிய நோக்கங்கள் உண்டாகிறது. ஆகவேதான் நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறீர்கள். இது மாபெரும் பாக்கியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆகவே அவர் என்ன நோக்கத்தை உங்களை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ, எந்த விருப்பத்தை உங்கள் உள்ளத்திற்குள் தம்முடைய ஆவியினால் ஏற்படுத்துகிறாரோ அதை நிறைவேற்ற முடியும். அன்பானவர்களே, நம்முடைய மாம்சத்தில் நமக்கு பலவீனங்கள் வரலாம். நம்முடைய மாம்சத்தில் எதிர்மறை சிந்தைகள் வரலாம். நம்முடைய மாம்சத்தில் குழப்பங்கள் வரலாம்.
ஆனால் உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை தியானித்து அவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எல்லா சூழ்நிலைகளிலும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் தாண்டி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் நான் சொல்றேன், கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறபடினால், பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்கள் மேல் அவருடைய வல்லமை இறங்குகிறபடினால் என்ன தேவன் நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவீங்க. நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கிறீங்கன்னா உங்க பிஸ்னஸை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேகருக்கு நன்மைகளை கொண்டு வரலாம். அதுக்காக பணம் பணம் என்று நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. பணத்தை அவர் கொண்டு வருவார். நீங்க தேவனுடைய நோக்கத்திற்காக சரியான முறையில் நேர்மையாக பிஸ்னஸ் செய்யும் பொழுது உங்கள் தொழில் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க கடவுளுக்கு பயந்து ஆண்டவருக்கு பயந்து ஏமாற்றாமல் கள்ள தராசு இல்லாமல் உண்மையாய் செய்யும் பொழுது ஆசீர்வாதம் வந்துதான் ஆகும். அல்லேலூயா. அவர் உங்களை பலப்படுத்துகிறபடினால் நீங்கள் சிறப்பான காரியங்களை செய்வீங்க. நீங்க ஒருவேளை சயின்டிஸ்டா இருக்கலாம், சிறந்த காரியங்களை கண்டுபிடிப்பீங்க. நீங்க ஹோம் மேக்கரா இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். நீங்க நல்ல தாயாக, நல்ல தகப்பனாக, நல்ல தாத்தாவாக, பாட்டியாக, அழகானவர்களாக உங்கள் வாழ்க்கையை கட்டி அமைக்க முடியும். அல்லேலூயா. பெரிய காரியங்களை இயேசு உங்கள் மூலம் செய்வார். ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஆவியானவருக்குள் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டு அவருக்குள் நீங்கள் நிரம்பி வேத வசனத்தால் உங்கள் மனதை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேத தியானம் ரொம்ப முக்கியம். 1 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு கர்த்தருடைய வேதத்தில் என்ன இருக்கணும்? பிரியம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? அழகாக உடுத்தி கொள்வது, நன்றாக சாப்பிடுவது, பார்ட்டிக்கு போறது, அங்க போறது, இங்க போறதுன்ட்டு கிடைத்த வாய்ப்புகளை நழுவ விடுகிறார்கள். அன்பானவர்களே, நான் பார்ட்டியோ ட்ரெஸ் போடுறதையோ அல்லது நல்லா இருக்கிறதையோ தப்புன்னு நான் சொல்லலை. நீங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு நேரம் கொடுக்குறீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ரெங்க்த்தினுடைய சோர்ஸே அவர் தான். அல்லேலூயா. பவுல் அதை அறிந்திருந்தார். எத்தனை முறை பவுல் சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு முன்பாக தடை செய்யப்பட்டார். எத்தனை முறை அவர் துரோகிகளினால் அவர் கைவிடப்பட்டார், ஏமாற்றப்பட்டார், அடிக்கப்பட்டார், கப்பற் சேதங்களிலே கஷ்டப்பட்டார். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இவ்வளவு தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்த பொழுதும் அவர் அவைகளை மேற்கொண்டு பல இடங்களுக்கு இயேசுவின் அன்பை கொண்டு போனார். அவர் சொல்லுகிறார், அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னால் சும்மாவே இருக்க முடியல என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உங்கள் வாழ்க்கையை முடக்கி கொண்டு புலம்பிக் கொண்டு கஷ்டப்பட்டு அழாதீங்க. ஆமா, பிரச்சனைகள் வரும். பவுலை போல எழும்புங்கள். போராட்டங்கள் வரும், எழும்புங்கள். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பவுல் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் என்னால் இருக்க முடியும், ஏனெனில் என்னை பலப்படுத்துகிறது கிறிஸ்து. கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். உங்கள் பயத்தை ஜெயமாய் மாற பண்ண போகிறீங்க. அல்லேலூயா. உங்கள் பயம் ஜெயமாக மாறப்போகிறது. You are going to change your fears into victories in Jesus' name. அல்லேலூயா. அதை நீங்க பார்க்க போறீங்க. அன்பானவர்களே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்க வெற்றி பெற போறீங்க. உங்க வேலையில, உங்க தொழிலில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய ஊழியத்தில், எல்லாவற்றிலும் அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அவரோட நேரம் செலவிடுங்க. இயேசுவோடு நேரம் செலவிடாம அவர் போல மாற முடியாது. அவருடைய வார்த்தையில் நேரம் செலவிடாம நம்முடைய மனதை புதுப்பிக்க முடியாது.
இல்லைனா எதிர்மறையான எண்ணங்கள் பிசாசு கொண்டு வந்து நம்மளை அழுத்தி முடக்க நினைக்கலாம். அதற்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தருடைய வசனத்தை தியானியுங்கள். அதை உங்கள் உள்ளத்திற்குள் எப்பொழுதும் வையுங்கள். ஜெயம் பெறுவீர்கள். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வெற்றி பெறும்படிக்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வசனத்தின்படி எங்களை பலப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்து, ஒவ்வொருவரையும் பலப்படுத்து, ஒவ்வொருவரையும் பலப்படுத்து. இதை பார்க்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் புதிய பலன் வரட்டும். அவங்க எழும்பி தங்கள் பிசினஸை செய்யட்டும், உம்முடைய பலத்திலே செய்யட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. புது பலனை கொடும். புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. புது பலன் உங்களை நிரப்புகிறது. புது பலன் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவரே, எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு பலன் உண்டு அன்பானவர்களே. புது பலன் உண்டு. அதை பெற்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. அவருடைய வசனத்தை தியானிங்க. அவரோடு கூட நடங்க. பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. அவரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். God bless you. Thank you for watching this. இந்த செய்தியை பார்த்ததற்காக நன்றி. நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவனுடைய அன்பை அநேகருக்கு சொல்லுவோம். அநேகர் இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சீஷர்களாகும்படிக்கு நாம் இந்த பணியை தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவங்களிடத்தில் அறிமுகம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண செய்யுங்க. நாம் இணைந்து செய்வதற்கு அது பேருதவியாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.